ஐயா, திண்டிவனத்தின் வேதியராக திண்டிவனத்திலே 40 ஆண்டுகளும் ஃபாதர் பெக்கரால் நீங்கள் கேட்டகிஸ்டாக உருவாக்கப்பெற்று பின் பல இடங்களில் திண்டுக்கல் எல்லாம் வேதியராக இருந்து பயணித்திருக்கிறீர்கள். மிக நெடிய பயணம் உங்கள் வேதியர் பணி. இறைவன் உங்களிடம் நிறைய ஆசிரியர்களை பொழிந்துள்ளார் என்பது இம்மக்கள் வழியாக தெரிந்து கொண்டோம். உங்களுடைய வேதியர் பணியினுடைய செயல்பாடுகள், உங்களுடைய நிலைகளை ஃபாதர் கவாண்டஃபி நினைத்த அந்த வேதியரை பெக்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு வேதியர். ஆகவே உங்களுடைய பதிவுகளை பதிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள். நான் திண்டிவனத்தில் ஆர்ஃபனேஜில் 58 படித்தேன். அங்கே படித்த பொழுது 58லேருந்து 67 வரையும் நான் இருந்து பிறகு ஃபாதர் பெக்கர் இடத்துல 1 இயர் நான் ஒரு பிஏவாக போயிருந்தேன். உதவியாளராக அவர் கூட இருந்து போயிருந்தேன். அந்த 1 இயர் அவர் கூட இருந்ததுனால அவருடைய பயன் எனக்கு திரும்பி மான்போர்ட் பள்ளிக்கு போயிட்டு ஃபிட்டிங் படிச்சுட்டு திரும்பி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேட்டபோது என்னை ஒரு வேதியராக படி என்று சொல்லி என்னை அனுப்பி அங்கே சேர்த்து வைத்தார். பிறகு அது 2 ஆண்டுகள் முடித்து 3வது ஆண்டு சென்னையில் பூந்தமல்லி அங்கே போய் தேடி படித்தோம். படித்த பிற்பாடு அதை முடிச்சுட்டு 70 முடிச்சுட்டு திண்டுக்கல்லில் என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பெக்கர் ஃபாதர் உங்களை அப்பாயின்மெண்ட்டு அவர் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டார். ஃப்ரான்ஸுக்கு போனப்பாடு அதுக்கப்புறம் நான் ஜெஸ்விட் திண்டுக்கல் மெயின் ஸ்டேஷன் வெஸ்கி காலேஜ் அங்கே நான் வெனிஸுக்கிட்ட போயிட்டு பணி செய்ய அங்கே என்னை அனுப்பி வைத்தாங்க. அதன் பிறகு அந்த நேரத்தில் நான் பாளையங்காட்டிக்கு 1 இயர் என்ன அங்கே வேதியராக பணியாற்றினேன். திரும்ப மீண்டும் அங்கே தாய்ப்பள்ளியை போல் அங்கே ஜெஸ்விட் சேஸ் சபைக்கு 10 ஆண்டுகள் 82 வருஷம் 82 ஆண்டுகள் 82 வருஷம் வரைக்கும் அங்கே இருந்தேன். அதை முடித்த பொழுது தந்தை வெனிஸ் அவர்களுக்கு அது இயலாமையாக இருந்ததுனால அவர்கள் அங்கே இருக்கிறது நமக்கு தகுதி இல்லை என்று மீண்டும் நம்முடைய பாண்டி மேற்றாசனத்துக்கு நான் சொந்த மேற்றாசனத்தில் பணிபுரிய நான் தொடங்கினேன் 1982. அப்பொழுது இருக்கும்பொழுது பிபி சேவியர் என்னை பார்த்தபொழுது என்னுடைய பங்கு பிள்ளை என்று சொல்லி இந்த திண்டி திருவாவையில் கொண்டு என்னை டிசம்பர் 82 நான் இங்கே வந்தேன். அதிலிருந்து எம்முட்டுமா தாமஸ் கவாண்டப்பி அடிக்கடி நான் அவரை நினைத்து கொள்ள வேண்டியது நான் பார்க்கல. ஆனால் பெக்கர் வழியாக அவரை பார்த்தேன். பெக்கர் வழியாக தாமஸ் கவாண்டப்பி அவர்களை அறிந்து கொண்டீர்கள். அவருடைய நிலைப்பாடுகள், அந்த வேதியர் கொடுத்த எனக்கு மோட்டிவேஷன், அவர் கொடுத்த சுறுசுறுப்பு, அவருடைய கொடுத்த அந்த பணி, அந்த ஆன்மீக பணி, இதெல்லாம் எனக்கு திண்டுக்கல்லையும் உதவியாக இருந்தது, அங்கே திண்டுக்கல் வட்டாரத்திலும் உதவியாக இருந்தது. நான் இது அப்போ ஏறக்குறைய வேதியர் பணியாக 50 ஆண்டுகள் நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள். வேதியர்களே மிக சீனியர் முதல் செட்டில் நீங்கள் உருவாயிருக்கிறீர்கள். அதுவும் திண்டிவன அவர் வாழ்ந்த 20 ஆண்டுகள் பணி செய்த அந்த தேவாலயத்தை அவர் முடித்தார் என்று சொன்னார்கள். அப்போ அவருடைய இடத்திலே பணி செய்து கொண்டு அவருக்காக நீங்கள் ஜெபித்தும் கொண்டிருக்கிறீர்கள். தாமஸ் கவாண்டப்பி போகும்போது வரும்போதும் நான் அவருடைய பேர் நம்ம பார்க்கல. இந்த பணி வாழ்வானது இந்த திண்டிவனத்தில் பல கோடி மக்களுக்கு உதவியாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் அந்த சுறுசுறுப்பாக இருக்கணுன்றதுக்கெல்லாம் சொல்ல. ஆனால் அன்று முதல் இன்று வரை நான் 83 இங்கே ஆசிரியர் பயிற்சி படித்தேன். அன்று பார்த்தது போலவே இன்னிருக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு இந்த வேதியர்கள் அனைவரும் நான் பேட்டி எடுத்து கொண்டு வருகிறேன். இந்த வேதியர்கள்லாம் உடல் நோய் இல்லாமல் அந்த ஆன்மீக தாகத்தோடு ஆரோக்கியமாக இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அதையும் கொடுத்த அந்த ஊக்கம்தான் அந்த ஆன்மீக புரட்சி. ஆன்மீகத்தில் நம்ம கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி இருந்தோம்னா நமக்கு அவர் பார்த்துக்குவாரு என்ற ஒரு பராமரிப்பு முழுமையான விதத்தில் அது நம்பிக்கை. இப்போ திண்டிவனம் பயணத்தில் உங்கள் அனுபவம் என்ன? வேதியரில் என்னென்ன பணிகள் நீங்கள் மெயினாக? குறிப்பாக நான் திருப்பலி தயார்படுத்துவது. நான் துவக்க காலத்தில் கிராமங்களுக்கெல்லாம் சென்று வந்தேன். தந்தையோடு பங்கு தந்தையோடு யாருக்கு ஒரு 15 சுவாமிகளோடு 15 அருத்தந்தையர்களோடு நீங்கள் பணியாற்றியிருக்கிறேன்.
அப்படி இருக்கும்போது தந்தைகளோடு நான் கிராமங்களுக்கு போயிட்டு கிளாஸ் மறைக்கல்வி நடத்தியிருக்கேன். பிறகு பூசிகள் பாட்டு பாடி பூசியில் பல விதமான தனி ஜப வாழ்வில் கூட போய் மக்களுக்கு ப்ரேயர் நடத்தியிருக்கேன். இது காலப்போக்கில் அப்படி கொஞ்சம் குறைந்ததுனால இப்போ பணி வாழ்வு திண்டிவனத்தில் திருப்பலி அதை பயனாளியாக இருந்து கொண்டு திருப்பலியை மட்டும் தயார் பண்ணிக்கிட்டு அங்கே ஜபம் சொல்லிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு மாதம் 23ஆம் தேதி தந்தைக்காக திருப்பலி ஒப்புக்கொடுக்க தந்தை அவர்கள் இப்போ வந்திருக்கிற மைக்கேல் ஜான் அவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த புனிதத்தன்மைக்காக மக்களோடு தொடர்பு கொண்டும் அவர் திருப்பலியிலும் அந்த தகவலை தெரிவித்து செய்திருக்கின்றார். அவர் இவ்வளோ பெரிய இடத்துல அவர் வந்து மக்களுக்கு கல்வி கண்ணு திறந்து உருவாக்கி கொடுத்த தாமஸ் அவர் கவர்ன் அப்படி நான் சில நேரத்தில் கூட நினைப்பேன், புனிதரே இங்கே இருக்கிறாரு, புனித பாதையில் இவ்வளோ வளர்ந்துருக்குறோம். இது நினைக்காம இன்னும் திண்டிவனம் அந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய மிலிட்ரி மாதிரி இருக்குங்க, மிலிட்ரி கேம்பஸ் போல. ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் நாங்கள்லாம் அதில் உருவானதுனால இந்த அளவுக்கு ஒரு துடிப்போடு பேசவும் ஆன்மீக புரட்சிகளை இன்னும் உற்சாகமாக இருக்கும், குறையில பாட்டு பாடுறதுல எல்லாத்துலையும் ஜெபிக்கிறதுல எல்லாத்துலேயும் அவங்களுடைய ஆசீர்வாதம் தான். அது அவங்களுக்கு நாங்கள் நினச்சி நான் இப்போது நன்றி சொல்கிறது. பங்கு தந்தையும் மிக இந்த செயல்பாட்டில் மிக ஆர்வமாக, அவரும் இங்கே படித்த முன்னாள் மாணவர் என்று நினைவு கூர்ந்தார். ஆகவே நாம் அந்த தந்தைக்காக முன்னெடுத்து ஜெபமும் அவருக்காக திருப்பலியும் அவர் இறை ஊழியர் என்ற நிலைக்கு உயர்த்தவும் திண்டிவனம் தான் அவர் மண், புனித மண். ஸோ அங்கேருந்து நீங்கள் வேதியராக இருந்து இதை ஒரு ஆசிரியர் கூட சொன்னார் சார், அவர் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தாமஸ் கவான் டப்பிக்கிட்ட கேட்டாராம், நீ அந்த பக்கம் தெற்கு சைடு கட்டுன்ட்டு. அது வீடு இப்போ இருக்கு அவர் இருக்கிறார். அவர் பேர் அவர் இறந்துட்டார். அப்போ அவர்கிட்ட கேட்டு நீ தெற்கு பக்கம் வீடு கட்டுன்னு கட்டி இப்போ மரக்கான் ரோட்டில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் கட்டியிருக்காரு. எனக்கு சொல்லுவார், இது சார் நான் அடிக்கடி போய் ஜபம் செய்யும்போது சொல்லுவார், தாமஸ் கவான் டப்பி கிட்ட நான் கேட்டபோது வீடு இங்கே கட்டு பெருநாயகன்னு சொன்னார், தெற்கு சைடு கட்டு. ஓ, அந்த தறி ஆசிரியர் அவர் சொல்லி அதெல்லாம் ஒரு அனுபவமாக இருக்குது. கல்லறைக்கு முன்னாடி கூட எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது நான் அடிக்கடி போய் சந்திப்பேன். இப்போ உள்ளே போக முடியல. ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது உங்களை சந்தித்ததும் தந்தை டஃபினுடைய அந்த கல்வி மறைக்கல்வி உடைய முன்னெடுப்புகள் பெக்கர் வழியாக நீங்கள் ஆற்றிய இந்த பணி இன்று வரை ஆரோக்கியமான இந்த ஜப வாழ்வும் வேதிர் பணியும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் டஃபி கொடுக்கின்ற ஒரு ஆற்றல் தான். ரொம்ப நன்றி ஐயா.